Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலும் கிரேஸ் எம்பசி ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் வந்த யாவரையும் ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன். யாவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆரம்ப ஜெபத்திற்காக கொடுக்கப்பட்ட ஆதார வசனம் யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. முடிந்தவர்கள் எழும்பி நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ரபாக்கா ஷரலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபா உடபரி பலபரபாக்கா ஷரலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபாக்க பரிபியா லைப்ரஸ்கோர் அலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபா உடபரி பலபரபாக்கா ஷரலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபாக்க பரிபியா ஒரு பாபாக்க பரபலபரபாக்கா ஷரலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபாக்க பரிபியா ஒரு ரபாக்கா ஷரலபா ரீகா ஷரலியாக்கா ஷபரபியா அல்லாக்கா ஷரலபா உடபரி பலபரபாக்கா ஷரலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபாக்க பரிபியா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் சுகபத்திரமாக கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வர இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே வெகு சீக்கிரமாக கர்த்தாவே இந்த இடத்துல கொண்டு வர வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை கூடி வருதலை விட்டு விடாமலே சப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாங்கும் தவணலுமாக இருந்து இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரபாக்கா ஷரலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபா உடவரி பலபரபாக்கா ஷரலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபாக்க பரிபியா. இம்மட்டுமாக கர்த்தாவே பிள்ளைகளை நீர் கர்த்தாவே எந்த குறைமின்றி பாதுகாத்து வழிநடத்தின மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே பிழைக்க வைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்திலே கர்த்தாவே ஒன்று கூடி கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்தும் அழகிலே கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்தி இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இனி வருகிற ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்தி பகுதி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காணிக்கை பகுதி ஒரு ரபாக்கா ஷரலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபா ஆராதனை பகுதி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ராப்சடி பகுதி எல்லாமே சப்பா நீர் பொறுப்படுத்தி கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரபாக்கா ஷீக்கர் அலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்தியை கொண்டு வருகிற மகனை மறைத்து நீர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகனுடைய வாயின் வார்த்தை கர்த்தாவே அப்பா பிறர் காயம் மாற்றத்தக்கதாகவும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டுதலுமாக ஏசப்பா நீர் அமைத்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரங்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த இடத்திலே வந்து கர்த்தாவே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து செல்ல ஏசப்பா நீர் உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவரும் அமருங்கள். அடுத்தபடியாக ஜாஸ்மின் அவர்கள் வர்ஷிப் நடத்துவார். இந்த கூடுகையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய தலைமை போதவர் அவர்களுக்கும் நம்ம சபை போதவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஆதி திரு வார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார். ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதிரியோரை ஈடேற்றிட என்ற பாடலை நம்மள கரணங்களை தட்டி உற்சாகமாய் தேவநாம மகிமைப்படும்படி பாடுவோம். உன்னத
நன்மை சொரூபன் ரஞ்சிதனா தாம் தாம் தன்னர வன்னர தீம் தீம் விமயகற்றின சங்கீத 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 சந்தம் சமன சோபனம் பாடவே இங்கித 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 நமது இருதயத்திலும் எங்கு நிறைந்திட ஆதாம் ஓதிய வினர் அவிரகம் விசுவாசவித்து அவிரகம் விசுவாசவித்து யூத சிம்மாசன தாழுகை செய்வோம் யூத சிம்மாசன தாழுகை செய்வோம் ஈசாய் வங்கிஷ நானுதித்தார் மாசற்ற ஜோதி திருத்துவதோஸ்து மரிய கண்ணீடம் முதித்து மரிய கண்ணீடம் முதித்து மகிமையை மறந்து தமை வருத்து மகிமையை மறந்து தமை வரு மனுக்குமாரம் தேசமான் உன்னதகஞ்சி முகஞ்சி வாசகர் மின்னஞ்சி வாசகர் மேனி நிறம் எழும் உன்னத காதல் பொருந்தவை சர்வ நன்மை சொரூபன ரஞ்சிதனா தாம் தாம் தன்னர வன்னர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தம் சமன சோபன பாடவே இங்கித 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 நம இருதயத்திலும் எங்கு நிறைந்திட பூலோக பாவமி மோசன பூரண கிருபையின் வாசன பூரண கிருபையின் வாசன மேலோக ராஜாதி ராஜன் சிம்மாசனம் மேலோக ராஜாதி ராஜன் சிம்மாசனம் மேன்மை மகிமை பிரதாபன் வந்தார் மாசற்ற ஜோதி திருத்துவதோர் வஸ்து மரிய கண்ணீடம் முதித்து மரிய கண்ணீடம் முதித்து மகிமையை மறந்து தமை வருத்து மகிமையை மறந்து தமை வருத்து மனுக்குமாரன் வேஷமான் உன்னதகஞ்சி முகஞ்சி வாசகன் மின்னஞ்சி வாசகன் மேனி நிறம் எழும் உன்னத காதலும் பொருந்தவை சர் நன்மை சொரூபன ரஞ்சிதனா தாம் தாம் தன்னர வன்னர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தம் சமன சோபனம் பாடவே இங்கித 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 நம இருதயத்திலும் எங்கு நிறைந்திட அல்லேலூயா சங்கீதனம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அற்புதம் நிப்பருந்தார் பரனா மாசற்ற ஜோதி திருத்துவதோர் வஸ்து மரிய கண்ணீடம் முதித்து மரிய கண்ணீடம் முதித்து மகிமையை மறந்து தமை வருத்து மகிமையை மறந்து தமை வருத்து மனுக்குமாரன் வேஷமான் உன்னதகஞ்சி முகஞ்சி வாசகன் மின்னஞ்சி வாசகன் மேனி நிறம் எழும் உன்னத காதல் பொருந்தவை சர்வ நன்மை சொரூபன ரஞ்சிதனா தாம் தாம் தன்னர வன்னர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தம் சமன சோபனம் பாடவே இங்கித 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட இருதயத்தில் எங்கும் நிறைந்திட ஹalleluya. இப்பொழுது ராப்சிடி பகுதி சிஸ்டர் வாசம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் தலைமை போதகருக்கும் சபை போதகருக்கும் நன்றி. இன்றைய ராப்சிடி, நீங்கள் தேவனுடைய மிக சிறந்த மனிதன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எபேசியர் 2:10. நீங்கள் தேவனுடைய மிக சிறந்த மனிதன் என்பதை பற்றி எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவர் உங்களை எந்த விதமான குறைபாடுகளோ வரம்புகளோ அல்லது தடைகளோ இல்லாமல் சிருஷ்டித்தார். நீங்கள் அவருடைய மிக சிறந்த சிருஷ்டிப்பு, சரியான மற்றும் முழுமையானவர். இதுவே தேவனின் பரிபூரண சித்தம். அவர் உங்களை சிருஷ்டித்த போது அவர் மனதில் வைத்திருந்தது இதுதான். இன்று அவர் மனதில் இருப்பதும் இதுதான். எபிரேயர் 10:14 கூறுகிறது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை
ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அது நீங்கள்தான். நீங்கள் என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டவர்கள். பரிபூரணத்திற்கு மேலும் எதையும் சேர்க்க முடியாது. அல்லேலுயா. தாவீது கூட இதை புரிந்து கொண்டு கர்த்தரை துதித்து, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதம் 139:14. தேவன் உங்களை பார்க்கும்போது அவர் உங்களை ஒரு மிக சிறந்தவராக செய்கிறார். எதுவும் குறையாமல், எதுவும் உடைக்கப்படாமல். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. பிரசங்கி 3:14 என்று கூறும் வேதத்தை இது நினைவூட்டுகிறது. தேவன் என்ன செய்தாலும் அதன் காலத்தின் சோதனையில் நிற்கிறது. அவருடைய செயல்கள் சரியானவை, அவருடைய செயல்கள் நித்தியமானவை. அவர் உங்களை சிருஷ்டித்த போது உங்கள் சிறுநீரகங்கள், உங்கள் இதயம் அல்லது உங்கள் நுரையீரல் செயலிழக்க வேண்டும் அல்லது உங்களுக்கு இரத்த கோளாறு ஏற்பட வேண்டும் என்பது திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கவில்லை. உங்கள் உடல் நோய், வியாதி அல்லது பலவீனங்களால் காயப்படுத்தப்படுவது அல்லது சிதைக்கப்படுவது திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கவில்லை. தேவனின் வேலைக்கு ஒரு பரிபூரணம் இருப்பதால் நீங்கள் ஆரோக்கியத்தில் பரிபூரணப்படுத்தப்பட்டீர்கள். ஆதியாகமம் 1:31 கூறுகிறது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. அது என்ன சொல்கிறது என்பதை கவனியுங்கள். தேவன் தாம் படைத்த அனைத்தையும் பார்த்தார், மேலும் அவை மிகவும் நல்லதாக இருக்கிறது என்று அவர் கூறினார். ஓரளவு நல்லவை என்று கூறவில்லை. இந்த வெளிச்சத்தில் நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும். நீங்கள் மிக சிறப்பானவர், அதாவது நீங்கள் சிறந்தவர், சரியானவர், பரிபூரணமானவர், குறைபாடற்றவர், முழுமையானவர், உயர்ந்தவர், அனைத்தாலும் நிறைந்திருக்கிறீர்கள், பூரணமானவர். நீங்கள் நல்லவர், தெய்வீகமானவர் மற்றும் தெய்வீகமான அனைத்தாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவில் பரிபூரணமானவர் என்று வேதகம் ஏன் கூறுகிறது என்பதை புரிந்து கொள்ள இது உதவுகிறது. கொலோசையர் 2:10. அதனால்தான் நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டில் நின்று நோய்வாய்ப்பட மறக்க வேண்டும். வாழ்க்கையில் தோல்வியுற்றவராகவோ அல்லது பாதிக்கப்பட்டவராகவோ இருக்க மறக்க வேண்டும். சாத்தான் அவனுடைய படைகள் மற்றும் இந்த உலக சூழ்நிலைகள் மீது ஆளுகை செலுத்துவதிலும் மேலாக்கத்திலும் நடக்கவும் நீங்கள் தேவனின் தனித்துவமான பொக்கிஷம், நீதியிலும் பரிசுத்தத்திலும் பூரணப்படுத்தப்பட்டவர். அவருடைய நாமத்திற்கு என்றென்று மகிமை உண்டாவதாக. அல்லேலுயா. ஜெபம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்புள்ள பிதாவே, என்னை சிறப்பிலும் பரிபூரணத்திலும் வடிவமைத்ததற்காக உமக்கு நன்றி. நான் உமது முழுமையான வேலைப்பாடு கிறிஸ்து இயேசுவில் நற்கிரியைகளுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். நான் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட வெற்றி, ஜெயம், ஆரோக்கியம் மற்றும் நீதியின் பாதைகளில் நடக்கிறேன். கிறிஸ்துவில் பரிபூரணமாகவும் உமது தெய்வீக சுவாபம் மற்றும் வாழ்க்கையால் நிறைந்தும் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறோம். நம்ம முக்கியமாக சபையில் கொடுக்கப்பட்ட ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்காக, அந்த ஜெபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைவு ஆண்டில் நன்றி சொல்லக்கூடிய ஜெபம். எல்லாரும் சேர்ந்து நன்றியறுதல் ஜெபத்தை சொல்லணும். அதற்கு ஆதார வசனமாக, ஹல்லேலூயா, அதற்கு ஆதார வசனமாக 3 வசனங்கள் கொடுத்துருக்குறாங்க. சங்கீதம் 67வது அதிகாரம் 3வது வசனம், தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. அடுத்த வசனம் 4வது வசனம், தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷிப்பித்து
கம்பீரத்தோடு மகிழ கடவார்களாக. இன்னொரு வசனம், சங்கீதம் 107வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வருடத்தின் எல்லாரும் நிறைவின் ஆண்டில் நமக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிற அந்த நன்றி சொல்லி ஜெபிப்போமா. எல்லாரும் முடிந்தவர்கள் எழும்பி நின்று தேங்க்ஸ் கிவிங் ஹalleluya. எல்லாரும் ஆவியிலே ஜெபிப்போம், ஆவியிலே ஜெபிப்போம். மஷாலஹா துரு நாமர நகட்ட தருணிக்கு இட்டா பாரா லலகட தோரோ நாமர நகட்ட தடதரோன கரண மஷா இலகட்ட டொடு தோரோனா நகா தத ரலக லலக தத தரநகர நகட தருணிக்கு பாபா ரலகட்ட டொடு தோரோ நாமர நகட்ட தடதர நகர நமஷா நகட்ட தருணிக்கு இஷபாதா ரலகட்ட தடதர நமர நகட்ட டடு தருணிக்கு இஷலகட தருணா மர நகட்ட தரணிக்கு தரலகட தருணிக்கு பாதா லகட்ட டட தருணிக்கு இஷபாதா ரலல கொடு தருணிக்கு ரன மஷா நகட்ட தருணிக்கு ஷபதருணிக்கு ரன மர நகட்ட தருணிக்கு ரலகட்ட தருண மர நகட்ட தரணிக்கு இஷபதருணிக்கு ரனக சந்தருணிக்கு ரன மர நகட தருணிக்கு இல்லல கோதுருண மர நகட தர நகட்ட டட தருணிக்கு ரலகட தருணிக்கு பாரா லகட்ட தருணிக்கு தல லகல லகட தருண மர நகட்ட தருணிக்கு சங்கீதம் 107:1 ஹாசா தரன மர நகட்ட தருணிக்கு ಎಲ್ಲಲ ಹೋದುರುನ ಮರನ ಘಟ ಟಟ ತರನಿಗೆ ಇಟಪತರ ಲಘಟ ದುರುನ ಮರನ ಘಟದರನ ಕರನ ಘಟದರನಿಗೆ ಶತರ ಲಖ ಠ ಇಟ ಠ ತರುನಿಗೆ ದೀರ್ಘಟ ಶತ ತರುನಿಗೆ ದೀರ್ಘಟ ಶಂತ ತರುನಿಗೆ ರಣ ಮರನ ಘಟ ತರುನಿಗೆ ದೀರ್ಘಟ ಶಬದರ ಲಖ ಇಟ ತರುನಿಗೆ ರನ್ನ ಘಟ ತರುನಿಗೆ ಇಸ ಲಘಟ ತರುಣ ಮರನ ಘಟ ತರುನಿಗೆ ಶಬದರನ ಘಟ தருணிக்கு இந்த நிறைவின் ஆண்டில் ஹalleluya எல்லாவற்றையும் மேன்மையாக எல்லாருக்கும் இந்த சபையில் வருகிறவர்கள் மட்டும் இல்ல ஹalleluya அவர்களுடைய சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து விட்டீரப்பா. அதல்ல கொண்டு தோறும் நம்ம ரன்ன கட்ட தருணிக்கு அதற்கு நாங்கள் ஒருமித்து நன்றி சொன்ன காரியங்களை நீர் ஏற்று விட்டீரப்பா. இதா பாரால கட்ட தோறுனிக்கு ரணம சந்தா தரனக்க உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்து. எல்லா சபையில் உள்ள மக்கள் அனைவரையும் நன்றி அறிதல் எல்லாரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டது நீர் செய்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் குரு பாஸ்டர் சுக்ஸ் ஐயா அவர்களுக்கும் ஏசப்பாவுக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தொடக்கம் முதல் முடிவுக்கு வந்திருக்கிறது. இதுவரை கர்த்தர் எவ்வளவோ அதிசயங்களும் அற்புதங்களும் செய்து நமக்கு தாங்கும் தணலுமாக இருந்து மறுபடியும் ஒரு ஆராதனை பங்கெடுக்கும் அளவிலே உயர்த்தி இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். இந்த நன்மைகளை சாட்சியாக சொல்ல விரும்புகிறவர்கள் முன் வந்து சாட்சி சொல்லும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் ஒரு சேர் கூட முன்னாடி வாங்க. ஏன்னா கேப்பாக இருக்குது பாருங்க. ப்ளீஸ் தயவு செய்து ஃப்ரண்ட்ல வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ. ஹல்லேலூயா. என்னையும் சாட்சியாக ஏசப்பா இந்த வருடத்தின் கடைசி நாளில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் பெற்ற ஆசீர்வாதத்துக்கு எத்தனை நாள் உண்டு வருஷத்துல? 365 நாள். யாரெல்லாம் சாட்சி சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் டெய்லி அற்புதம் பெற்றிருக்கிறேன். நீங்க யாரும் பெற்றிருக்கலையா?
பெற்றிருப்பீங்க, கண்டிப்பாக பெற்றிருப்பீங்கன்னா அந்த ஒரு வரியிலையாவது நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா 365 நாளையாவது எனக்கு சந்தோஷமாக தந்திருக்கிறான்னு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பாருங்கள், கடந்த நாட்களில் கிறிஸ்மஸ் முடிந்த 2 நாட்கள் எனக்கு இளைய பிள்ளைக்கு லீவு கிடச்சிது. ஹல்லேலூயா. டாடி டிக்கெட்டை புக் பண்ணுங்க அப்படின்னா, இந்த மக்களே நான் என்னடா செய்ய முடியும்? ட்ரெயின், நான் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், மக்களே டிக்கெட்டு இருக்கோ இல்லையோ உனக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெயின் ஏசப்பா அனுப்புவார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய வேலைக்கார பிள்ளைகளுக்கு என்னைக்குமே அது செயல்படும். உண்மையிலே சொல்றேன். பாருங்க, அந்த நாட்களில் எல்லாரும் டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறாங்க. நான் ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட சொன்னேன், அவன் சொன்னான் 365 வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கு பிரதர், நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ நான் பிள்ளைகிட்டையும் அந்த ஏஜென்ட்டுக்கு நம்பர் கொடுத்தேன். பிரதர் எனக்கு எப்படியாவது ஊருக்கு வரணும். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? காத்துரு மக்களே, காத்துரு. ஹல்லேலூயா. ஒரு நாள் வெயிட் பண்ணு, உனக்குன்னு ஒரு வண்டி வரப்போகுது, ஸ்பெஷல் ட்ரெயின். ஹல்லேலூயா. சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், ஸ்பெஷல் ட்ரெயின் டெல்லியிலேருந்து வரப்போகுது அப்படின்னு. அப்புறம் தட்கால் ட்ரெயின், அடுத்த நாள் தட்காலுக்கு டிக்கெட்டுக்கு புக் பண்ணுறாங்க. 3rd AC டிக்கெட்டில் அவளுக்கு டிக்கெட் ஸ்பெஷலாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த குரூப்பில் எனக்கு மெட்ராஸ்லேருந்து எனக்கு வரக்கூடிய அக்காமாருக்கு டிக்கெட்டு இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, அடுத்த ட்ரெயினுக்கு வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அக்கா எனக்கு பிள்ளைகிட்ட கேட்டிருக்காங்க, மக்களே உனக்கு எப்படி டிக்கெட்டு கிடச்சிருக்கு, நீ அந்த ட்ரெயினில் எங்களுக்கும் டிக்கெட் புக் பண்ண முடியுமான்னு. ஹல்லேலூயா. அவ சொல்லிட்டா, ஒற்றை அடிக்கு ஏசப்பா எனக்குன்னு ஸ்பெஷலாக விட்டுருக்காரு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், அது டெல்லியிலேருந்து வரக்கூடிய ட்ரெயின் சென்னையில் நிறைய பேர் இறங்கியிருப்பாங்க. அன்னைக்கு தட்காலில் அந்த பிரதரை எங்களுக்கு புக் பண்ணி தந்திருக்கிறாரு. 1வது. 2வது சாட்சி, மூத்த மகா கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சு 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. வந்துட்டு ஹல்லேலூயா, நேற்றைக்கு சாயங்காலம் எத்தனை மணிக்கு? ஹல்லேலூயா. நேற்றைக்கு சாயங்காலம் என்ன பண்ணனாங்க, அந்த மருமகன் சால மீன் வேணும்னு சொன்னாங்களாம். சால மீன் வேணும்னாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நானும் எனக்கு வீட்டம்மாவும் குளச்சல், ரீதாபுரம், அப்புறம் ஆனக்குழி எல்லா பகுதியிலையும் இது விளையாட்டாக இல்லை, உண்மையிலே நான் அனுபவித்த ஒவ்வொரு சுதந்திரம். ஹல்லேலூயா. அப்போ அங்கே இல்லை. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தாச்சு, மருமகன் இல்லை, மகள்கிட்ட சொல்லியாச்சு, மக்களே இல்லை சொல்லியிருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இவ்வளோதான் சொல்லிட்டு நான் கேட்டுக்கு முன்னாடி வரேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த என்னுடைய நண்பன், சிநேகிதன். ஹல்லேலூயா. அந்த சிநேகிதன் அதில் வாரான். மக்களே, இல்லை மூத்த மகா வந்திருந்தா அவளுக்கு ஃபிஷ் வாங்குறதுக்கு நான் குளச்சல் போயிருந்தேன், கிடைக்கலையா? மீன் இல்லையா? உனக்கு நான் 3 மீன் இருக்கு, நான் காலையில் ஒரு 3 மணிக்கு தான் பிடிச்ச மீன், ஸ்பெஷல் மீன் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு, நான் எடுத்துகிட்டு வர்றேன். அந்த மீன் உண்மையிலே சொல்கிறேன், ஸ்பெஷல் மீன் தான், குளத்தில் பிடிக்கிற ஸ்லோப்பியா மீன். ஹல்லேலூயா. தெரியுமா இல்லையா? ஸ்லோப்பியா மீன் பெரிய மீன். ஹல்லேலூயா. அதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை அறுத்து மருமகன் சொன்னால், அது நல்ல தணுப்பு மாமா, அது ஓகே, சூப்பர் சூப்பர். ஹல்லேலூயா. விளையாட்டாக எடுக்காதீங்க தயவு செய்து, தயவு செய்து. யோவான் 15:15 சொன்ன போறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஹல்லேலூயா. யோவான் 15, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்றும் சொல்லவில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஹல்லேலூயா. ஏசப்பா உண்மையிலேயே என்னை சிநேகிதராக தான் வச்சிருக்கிறாரு. எதை கேட்டாலும் எந்த நேரத்திலும் அவர் தருகிறார். தேங்க்யூ ஸோ மச் ஏசப்பா. செய்த நன்மைகள், அப்புறம் 365 நாட்களும் ஏசப்பா என்ன கண்மணி போல காத்துக்கிட்டார். சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. எந்த நோய் நொடியும், எந்த ஒரு காரியங்களும், பலவீனமோ எல்லாம், ஆனால் தேவனுடைய ஊழியத்துக்கு எங்கே போனதுனால எனக்கு என்ன தந்திருக்கிறாரு?
பலத்தை தந்திருக்கிறார். ஹalleluya. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். அடுத்த சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க சாட்சி சொல்லுங்க. பிரைஸ் அலோ, பிரைஸ் அலோ. அடுத்தபடியாக ஜாஸ்பின் குழுவினர் வர்ஷிப் நடத்துவார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்தில் இந்த கூடுகையில் இந்த வருஷத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில தேவன் நம்மளை அவ்வளோ அழகா நேர்த்தியாய் ஒவ்வொரு நாளையும் நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நம்மளை நாம் நன்றி சொல்லும் விதமாக கொஞ்ச நேரம் நம்ம எழும்பி நின்று தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறான். ஹalleluya. அந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லும் விதமா எல்லாரும் தேவனை துதிப்பார். ராகாபா ரீபா ரபா பரி ஷாகாபா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, துணையாளரே, அப்பா அந்த வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டினவரே, ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. ஒவ்வொரு மாதங்களையும் ஓ நீ கடக்க எங்களுக்கு பலனையும் சுகத்தையும் ஜீவனையும் தந்தவரே, உமக்கு நன்றியாப்பா. உம்முடைய சமாதானத்தினால் எங்களை ஆளுகை செய்தீரே, உம்முடைய சந்தோஷத்தினால் எங்களை நடத்தினீரே, உங்க தயவுகளுக்காய் நன்றி. ராபா பாரி கபபரி ஷகபா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணியை போல, கண்மணியை போல, ஓ ராபா பரி ஷகபா பரகா பரபா பரி ரிரி பரபா, ஒரு கண்மணியை போல, ஓ ரபா பரி கபா, ஒரு தகப்பனை போல, ஓ எங்களை தோளில் சுமந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு தாயை போல, ஓ ரபா பாரி கபா பாரி ஷகபா, எல்லா விதங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்கள் கூட இருந்து நடத்தின விதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறாப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. பலத்தின் மேல் பலனை தந்தீங்களப்பா, சுகத்தின் மேல் சுகத்தை தந்தீங்களப்பா, ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தீங்களப்பா. இந்த அந்த ஆண்டு துவக்க முதல் இந்த நாள் வரையும் அப்பா, அப்பா நீர் எங்களை நடத்தின விதங்கள், ஓ ராபரி கபரபரபரி ஷகபா, எண்ணி நடங்கா நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்தீங்களப்பா, எண்ணு கடங்கா நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்தீங்களப்பா. ஓ ராபரி கபரி ஷகபா ரபரபரி பா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, நீங்க எங்களுக்கு கூட இருந்து நடத்தின விதங்கள் ஆச்சரியமானவை, அதிசயமானதப்பா. ஓ ரகபா ரபபரி ஷகபா பரகபா, ஓ ரபபரி கபரபரபா, கிரகிக்க முடியாத காரியங்களை எங்க வாழ்விலே செய்தவரே, ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ ரகபா ரபபரி கபரபரி கபபரா பாபா. ஆவியானவரே, ஓ ரபபரி ஷகபா, நாங்கள் நினைக்கிறதற்கு எண்ணுகிறதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஓ ரபபரி பரபபரி ஷகபா பரகபா பரபாகபா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹalleluya. ரபபரி பபரி கபரி ஷகபா பாபா. அப்பா எங்களை குடும்பம் முழுவதுமாய் அப்பா, எங்களை குடும்பமாய் எங்களை பாதுகாத்தீங்களப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவர் எங்கள் போக்கிலும் மரத்திலும் உம்முடைய பாதை எங்க முன்னாடி சென்றதுக்காக நன்றி அப்பா. ஓ ரபபரி ஷகபா, உம்முடைய வெளிச்சத்தில் எங்களை நடத்தினீங்களே, உமக்கு நன்றி. ரகபா ரப ரப ரபபரி ஷிகபா ரபரபா. ஓ ரகபபரி கபரபரபரபா. நடக்கவே முடியாது, தாண்டவே முடியாது, எல்லா சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையும் தாண்ட பலனை கொடுத்தீங்களே. ஓ ரபபரி பாபா ரகபா ரிரி ரிரி பரகபா ரிஷகபா. ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தவரே, உம்முடைய ஜீவன் எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்தினீரே, ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ ரகபரி பரி ஷகபா கபபா ரகபா ரபபபா. ஓ ரபபரி கபரபபரி ஷகபா. இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ரபரபரி ஷகபா ரகபா ரிபரபரகபரி ஷகபா பாபா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. ரபரி ஷகபா ரபரபரபா ரகபரபா. ஓ ரிபபரி ஷிபா பாபா ரபரபரபா ரகபரபா. ரபகபரி ஷகபா ரபரபரபா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார்,
நன்மைகளை எங்க வாழ்வில் செய்தவரே, ஏராளமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. மரண பள்ளத்தாக்கில் நாங்க நடந்த போதெல்லாம் எங்களை பாதுகாத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராபா ரிஷகாபா வரகாபா ரீபராபா ரிகவரபரபா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உலர்ந்து போய் இருக்கிற சூழ்நிலைகளை உயிரடைய செய்தவரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ ராகபரி பரி ஷகாபரபா ரீபபரி கபரி ஷகாபரபா ரீகவரபரபா வரகபரபரபரபரப ரீகபா ரீரி பராபா ராப ரீரி பரி பரகபரபரி ஷகாபா. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்மைகள் எங்கள் வாழ்வில் பின் தொடர செய்தவரே, மக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நெருக்கத்தில் இருக்கிற எங்களை விசாலத்தில் வைத்தவரே, மக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ரபா பாரி பாரி ஷகா பரபராகபா ஹalleluya ராபரிகபா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்வில் செய்தவரே, மக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது உங்க கிருபை தான் அப்பா. உங்க கிருபைனால எங்களை தாங்கினீங்களே, ஏந்தினீங்களே, எங்களை தப்பு வச்சீங்களப்பா. ஓ ராபா ராபா ரிஷகா பரபரபா ஹalleluya ரீபா ராபா ரீகா பரபரி ஷகாபா. உங்க அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கினீங்களப்பா. அப்பா தேய்ச்சினீங்களப்பா. ஓ உம்முடைய அன்பினால் அரவணைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா, இந்த கூடுகைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஓ உம்முடைய அன்பு 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 அளவற்ற அன்பு அளவற்ற அன்பு. ஓ ராபா 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 பரி காபா பரி பரா பரி ஷகாபா ஹalleluya. சிலுவையில் எங்களுக்கு சிந்தின அந்த அன்பு, விலையேறப்பட்ட அன்பு. ஓ ரபா 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 ரிஷிகா பபா பபா ரபா ரிகா ரபா ரபா ரி 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 பரிகா ரபா ரபா பபா பபா கபரா 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 ரபா ரிஷகாபா ரி 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 பரிகா பபா ரபா பபா பபா ஓ ரிஷகாபா பபா 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 கபா. அந்த அன்பு, அந்த அன்புக்கு இணையான அன்பு. ஓ ரபா பரிகா பபா ரி பரபா பபா ஓ ரி 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 பராகாபா. ஓ உமக்கு அன்பு அன்பு எங்களுக்கு போதப்பா. கிருபையே 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 கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஓ ராபா பாரிஷிகா பரகா பரகா பரபா பரபா பரிகபா. ஓ உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவரே, எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவரே, எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவரே. உம்முடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எதுவுமே இல்லப்பா. ஓ ராபா ரபா பரபா பரிஷகபா ரி 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 பரபா கபா ரி 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 பரி பரபா ரி 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 பரி கபர பரபா ரி 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 பரி ஷபா ராகபா ஓ ராகபர பரி கபர பரி கபர பரபா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஓ உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஓ துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது என்று சொன்னவரே, உமக்கு நன்றி அப்பா. நீ அழுது கொண்டிராய் சொன்னவரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ ரபபரி ஷகா பாபா பாபா கபா. உமக்கு நன்றி அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன வார்த்தையின்படியா நீர் எங்களை நடத்தின விதங்களுக்கா நன்றி அப்பா, நன்றி அப்பா. உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவராயிருந்து எங்க வாழ்வில் செயல்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த கூடிகளை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வார்த்தையினால நிரப்ப போறீங்கப்பா. அதற்காக நன்றி. பலவீனத்தோடு மனபாரத்தோடு ஓ இருதய நொறுங்குண்டவர்களாய், ஓ ராபாரி ஷக்கா தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய், ஓ ராபாரி ஷக்கா இருக்கிறவளை நெருக்கத்தில் இருக்கிற உங்களை விசாலத்தில் வைப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படியா நீங்க நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. ஓ உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருடைய இருதயத்துக்கு ஏற்ற மன்னாவை நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி. உங்களுடைய மகன் மூலம் நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி. வார்த்தையை அனுப்பி நீர் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துகிறதற்காய் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறாப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க ஒருத்தர் சமாதான காரணரப்பா. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொன்னது போல நீர் எங்களுக்கு தந்த சமாதானத்துக்காய் நன்றி அப்பா. நன்றி ரபரி ஷகா பரபரி பரகா பரபரபா. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் உடைய மகனோடு வெளிப்பட போறீங்க. உடைய வார்த்தையை
வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை திருப்தியாக்கி நடத்த போறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிற, வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவனே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதப்பா. உம்முடைய வார்த்தை அப்பா பெண் மான்களை ஈனும்படி செய்கிறதப்பா. ஓ ஓ ராபா ரிஷாகா பாபா ராபா ராபா ஓ ரபா பராபரி கபரபரி காபா. ஹalleluya. அந்த பவரான அந்த வார்த்தையை நீங்க எங்கள் வாழ்வில் செயல்படுத்துகிறதுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம். இப்பொழுது நமது தேவ செய்தி சுமந்து வருகிற நமது போதகரை யாவை கரங்களை தட்டி உற்சாகமாய் நல்ல சிரித்த முகங்களோடு வாழ்த்தி வரவேற்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord ன்னு சொன்னா சிரிக்கிறா. வாழ்க்கை நம்மளை பார்த்து சிரிக்குது, அவளுக்கு அது தெரியல. பிரச்சனையை பார்த்து நம்ம சிரிக்கணும். பிரச்சனைகள் நம்மளை பார்த்து சிரிக்க கூடாது. நம்ம சூழ்நிலைகள் ஒரு வேடிக்கை பொருள் ஆகக்கூடாது. கர்த்தரை துதிக்கிறதுக்கு நிமிர்ந்து பாருங்கம்மா. காலேஜ் நிமிர்ந்து பாருங்க. நீங்க இங்க பாருங்க, பாக்கி உள்ளவங்க அங்க பாக்க. நம்ம லைஃபோ அதுக்கு மேல மிச்சம். எல்லாரும் அவரவர் லைஃபை பாருங்க. Praise the Lord. Hallelujah. இங்க மேக்சிமம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பேருடைய ஒரு அளவு உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் புரிந்ததுனால நான் சொல்றேன். எந்த சூழ்நிலையும் நம்ம மைண்டில் தான் அது பெருசா இருக்கு. நம்ம தான் அதை பெருசாக்கி இருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் நம்ம ஆராதிக்கிற கர்த்தரை பற்றி ஒரு புரிந்துகொள் இருந்தா பவுலானவர் சொல்றார், எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் என்னவா இருக்கிறாரா? மனமகிழ்ச்சியா இருக்கிறாரா. அவருக்கு சாவு வருது, அவரை அடிச்சு அடுத்த நாள் அவருக்கு மரண தண்டனை. சிறைச்சாலையில கட்டி வச்சிருக்காங்க, நிக்க வச்சிருக்காங்க, சங்கிலினால கட்டி வச்சிருக்காங்க, காயம் ஒரு பக்கம். ஆனா அவர் என்ன பண்றாங்க? பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க? கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறாங்க. அவங்க துதிக்கிறது எல்லா சிறைச்சாலையில உள்ள எல்லாருக்கும் துதி சத்தம் கேக்குது. கழிந்த நாட்கள் தியானித்த பாருங்க. தயவு செய்து என்ன பாருங்க, காலேஜ் நான் ஃப்ரெண்டில் உட்கார வச்சிருவேன், நான் விடவே மாட்டேன். எனக்கு உங்க ப்ராப்ளம் மாறணும். ஸோ என்ன பாருங்க, கீழே பார்த்து உங்க பழசு அங்கே தியானிக்கிறது இல்லை, வர்றது லேட். கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. நேற்றைய தினம் கூட பேசினேன் காலமை ஜெபத்தில். ஒரு கேள்வி கேட்டேன். நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். தேவனோடு பரலோகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ரெண்டு காரியம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் இந்த உலகத்துல. நேற்றைக்கு தான் பேசணும். என்ன? பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. நம்ம உலகத்துல இருந்து அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம், அவருடைய சத்தத்துக்காக ஏங்குறோம். அவருடைய வார்த்தைன்னா என்ன? வார்த்தைன்னா அவருடைய அந்த வார்த்தைக்கு குரல் கொடுக்கிறது அவருடைய சத்தம் தான். தேவனோட தொடர்பு கொள்றதுக்கு இந்த உலகத்துல தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற ரெண்டே ரெண்டு வழிகள் தான். அவருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர், வேற எதுவும் கிடையாது.
நம்ம தியானித்தோம், சத்ருவானவன் எதை எடுக்க வருகிறான், எதை திருட வருகிறான்? உங்க சொத்தையோ உங்க சுதந்திரத்தையோ தான் திருட வருகிறான். எதை திருட வருகிறான்? உங்க வாழ்க்கையில் விதைக்கப்பட்ட, அவனுக்கு நல்லா தெரியுது, உங்க எதிரிக்கு நல்லா தெரியுது. கர்த்தருடைய வார்த்தை, உங்க வாழ்க்கையில் விதைக்கப்பட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையை என்ன ஆக்க முடியும்? மறுரூபம் ஆக்க முடியும். அவரை போல மாற்றதுக்குள்ள திராணி உள்ளது. தயவு செய்து வார்த்தை வார்த்தை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவருடைய வார்த்தை ஆவியா இருக்கிறது. வசனம் தெரியும் தானே உங்களுக்கு? அவருடைய வார்த்தை ஆவியா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை இல்லாம அவர் செயல்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவர் வார்த்தை வழியா தான் நம்மள வார்த்தைக்கு வெளிச்சத்தை தர்றாரு, வார்த்தைக்கு அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. இன்றைக்கு சாட்சி நேரத்துல இன்றைக்கு மெய்யாகவே என் வாழ்க்கையை சாட்சி தான். நான் ஒரு நாளும் திரும்பி பார்ப்பேன். கர்த்தர் உடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய அளவில்லாத அவருடைய அன்பை நான் தியானிக்க தியானிக்க எனக்கு எந்த பிரச்சனையும் யோசுவா சொல்வார்ல, தயவு செய்து லீடர்ஸ் கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். எந்த பிரச்சனையும் எப்படி தெரியும்? காலேப் என்ன சொல்வார்? அவர் பிரச்சனை சத்ரு என்ன சொல்வாரு? எறையா தெரியும். எறைன்னா எப்பண்டா பசியா, எப்பண்டா என் பிரச்சனை இன்னைக்கு எனக்கு என்னவா இருக்கு? உணவா இருக்கு. Praise the Lord. இன்றைக்கு டிசம்பர் 28ஆம் தேதி என்னுடைய திருமண நாள். மெய்யாகவே உலகத்துல நான் உலக பிரகாரமா பேசுவது எனக்கு ரொம்ப பெரிய அளவு உலக லட்சியங்கள் முன்னாடி இருந்துச்சு. நான் கர்த்தரை நெருக்கமா அறிகிறதுக்கு முன்பு எனக்கு உலக பிரகாரமான லட்சியங்கள் நிறைய இருந்துச்சு. ஏன் கலெக்டர் ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும், நிறைய லட்சியங்கள் இருந்துச்சு. ஆனா கர்த்தரோடு நெருக்கமா நெருங்க அவருடைய லட்சியங்கள் தான். அவருடைய லட்சியம் என்ன? இயேசுடைய லட்சியம் என்ன? இயேசு வருகிறதுக்கு முன்னாடி அவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்து முடிக்க வேண்டியது இருக்கு? சுவிசேஷத்தை பாருங்க. ஆத்துமா, இந்த உலகம் சாத்தான் ஒரு இடத்துல ஒரு பக்கத்துல ஆத்மாக்களை திருடி பாதாளத்துக்கு நேரே கொண்டு போறான். அவன் ஒரு பக்கம் அவனுக்காக ஒரு ஆத்ம ஆதாயத்தை பண்றான். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் நம் மூலமாய், இப்ப இயேசு நற்செய்தி சொல்ல முடியாது. இயேசு அந்த வேலையை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? அவருடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆத்மாவை மீட்கிற பணி பிரதான வேலை. அழிவுக்கு நேர திருப்பப்படுகிற ஆத்மாக்களை மீட்கிற பணியை, ஆத்ம மீட்ப பணியை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்மா பாருங்க, பரலோகத்துல ஒரு ஆத்மா, ஒரு மனம் திரும்புறதுனால பரலோகத்துல, நம்ம உலகத்துல இருந்தாலும் அப்போ பரலோகத்துல, ஏன்னா நம்ம பரலோகத்துல உள்ள பிரஜைகள், சியோன் பட்டணத்தார். உண்மையாவே ஆவியானவரோடு அதிகமா நம்ம உறவாட பரலோகத்தில் உள்ள காரியங்கள் நம்ம இருதயத்துக்கு என்ன கொடுக்கும்? அதிகமா மன மகிழ்ச்சிய கொடுக்கும். உலகத்துல ஒரு முக்கியமான பணி, ஏன்னா வேகமாய் கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கு.
அந்த ரகசிய வருகைக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியுமோ. ஏன்னா சத்ரு ஒரு இடத்துல ஒரு பக்கம் அவன் களைய விதைச்சிட்டு இருக்கிறான், அவனுக்காக ஆத்மா ஆதாயத்தை பண்ணிட்டு இருக்கிறான். கர்த்தர் நம் மூலமாய், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ரெண்டு கொரிந்தியர் 5:18. 18க்கு முன்னாடி, ஓகே, 18ல இருந்து வாசிக்கலாம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். முதல்ல தேவன் யாரை ஒப்புரவாக்கினார்? முதல் நம்மளை ஒப்புரவாக்கினார். பிதா நம்மளை ஒப்புரவாக்கினார். ரெண்டாவது நம்ம வச்சு தேவன் என்ன பண்றாரு? இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எதற்காக? தொடர்ந்து வாசிக்கலாம். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். பாருங்க, நமக்கு அந்த உபதேசத்தை தந்திருக்கிறார். யாரோ நமக்கு இந்த உபதேசத்தை சொன்னதுனால நம்ம என்ன ஆனோம்? நம்ம பிதாவோட ஒப்புரவானோம். இப்ப நம்ம வேலை என்ன? இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை பிறருக்கு இந்த செய்தியை, நற்செய்தியை சொல்வது. வாசிக்கலாம். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளலாம். என்ன பண்றீங்க நீங்க? ஒப்புரவாகுங்கன்னு நாங்க வேண்டிக் கொள்றோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை. போதும். See, now then we are ambassadors for Christ. We are. இப்போ நம்ம இருக்கிறோம். we னா யார்? அவர் கொரிந்திய சபைக்கு எழுதுறார். எல்லா சபையாருக்கு எழுதுறார். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாரு? சபை எல்லாருக்காகவும் கொடுத்திருக்கிறார். சபையார் எல்லாருக்காகவும். நான் அதிகமா அதான் சொன்னேன். ஆவியானவரோடு கர்த்தரோடு நெருங்க 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 உலக காரியங்கள் மேல எது இருக்காது? பெரிய நாட்டம் இருக்காது. நான் ஏன் என்னுடைய திருமண நாளை சொன்னேன்னா, இந்த உலகத்துல ஒரு பொக்கிஷமா கர்த்தர் எனக்கு தந்த ஒரு ஈவ். நமக்கு வேதத்துல வசனம் இருக்கு, நல்ல மனைவியை பெறுகிறவன் தேவனிடத்திலிருந்து என்ன பெறுகிறான்? நீதிமொழிகள்ல இருக்கு. குணசாலியான ஸ்திரியை கண்டு. It's time to pray and fast as we gather to round up this year of completeness. On the 29th and 30th December, we will be praying, fasting, and studying with our man of God, Pastor Chooks. Be prepared for moments of earnest prayer, Bible study, and spiritual direction for the days ahead. Let me tell you something. The ending of a year and the beginning of a year are the times of huge demonic manifestations. Go and read your Bible. In the Old Testament, it tells us that the ending of a year was the period when kings went to war. So they planned their wars for certain periods of the time. Demons are that strategic too. They know that people are easily given, they're vulnerable at the ending part of a year and at the beginning part of a year. Because at the ending part of a year, you have people who are trying to make new decisions for the coming year. They're not so happy about the outgoing year. So they think it's decision time. So at such times, the demons are
in full manifestation, full operation. Most people are misled at the ending of a year and the beginning of another year. Because there's where they make decisions that have to do with their lives. And they say, if this doesn't change, by the end of the year, I'm going to take this step. So they say, I was not thinking about it. Why did it come to me? Because you were not aware that demonic operations are taking place at that time. And they are whispering and looking for who will listen. And when you listen to them, you are misled. This is why I tell people, pray in the spirit and study the scriptures. Put your heart into the word of God. Our annual prayer and fasting begins on 29th to the 31st. हालेलुया हमारी वार्षिक Praise the Lord. शुरू हो रहा है 29 से लेकर 31 तक Now that is a very, very special time. और एक बहुत विशेष समय होने वाला है. For those 3 days, उन 3 दिनों में we'll be praying हम प्रार्थना करेंगे, and fasting. उपवास करेंगे. Now, for me, it's going to be a kind of Bible study time with a lot of you. और पास्टर बाइबल स्टडी टाइम हमारे साथ करने वाले हैं. ग्लोरी. And it's starting at 4 p.m. और 4 बजे शुरू होने वाला है. हालेलुया. All right? ठीक है. It's going to be interactive. So you're going to spend the earlier in the day praying, then we're going to have some time to study Bible study. Hallelujah. And then pray seriously. Amen. If you can take leave for those days, it will be advisable. अगर आप उन दिनों छुट्टी ले सके अपने काम से तो बेहतर होगा. What time? समय क्या है? 4 बजे. 4 p.m. This is a defining moment, a time to be strengthened and prepared for what God is set to do next. Come expectant. Come ready to fast, pray, and study God's word with our man of God, Pastor Chooks. ஜெபம் செய்கிற வேளையில் அதிகமாக நான் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவங்க எனக்கு சொல்லி தந்தது அல்லாமல் அவங்க கூட ஜெபிக்கிற நேரம் அதிகமாக அவங்கள்ட்ட இருந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஜெபத்தை பற்றி கற்றிருக்கிறேன். Praise the Lord. உண்மையாவே ஜெபம் செய்ய செய்ய ஆவியானவரோடு கழிந்த தினம் நாம் பார்த்தோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். இயேசு ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்றாரு? ஒரு நேரத்துல 3 பேரை தனியா கூட்டிட்டு போறாரு. ஒரு பாப்பமா ஜஸ்ட் வேகமாய் அதை முடிப்போம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த செய்தியை பார்த்தோம். இயேசு எப்பவுமே இயேசு ஜெபிக்கிற நேரம், ஆவியில ஜெபிக்கிற நேரம் என்ன ஆவாரு? மறுரூபம் ஆவார். மறுரூபம் ஆவார். கிறிஸ்மஸ் செய்தி உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது கஷ்டம்னு சொன்ன நேரமே புரிஞ்சிச்சு. ஒன்றும் விதைக்கலன்னு. ஒண்ணுமே கஷ்டம் இல்லம்மா. வார்த்தை எந்த வார்த்தையும் விலை உள்ள. கேளுங்க, பிள்ளைங்க சொல்லி தரதை கேளுங்க. பேக்ல சொல்றாங்க, கேளுங்க. சொல்லுமா. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு. இயேசு 6 நாளைக்கு பின்பு இயேசு யாரு? 3 பேர். யாரெல்லாம்? பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும். 3 பேரை 12 சீஷர்கள்ல இருந்து நிறைய சீஷர்கள் உண்டு. 12 சீஷர்கள் முக்கியமான சீஷர்கள். எப்பொழுதும் இயேசுவோட கூட இருக்கிற சீஷர்கள் 12 சீஷர்கள். எப்பவுமே இயேசு கூடயே இருக்கிற சீஷர்கள். அவர் முன்குறித்த சீஷர்கள். இவங்களுக்கு விசேஷித்த வரங்கள் உண்டு. இந்த 12 சீஷர்கள். அந்த வசனத்தை நான் இப்ப எடுக்கல. இயேசுக்கு கூடயே இருக்கிற சீஷர்கள். அப்ப இந்த 3 சீஷர், இந்த 12ல 3 பேரை தனியா கொண்டு அவர் என்ன பண்றாரு? தரிக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியன் போல பிரகாசித்தது. அவர் எப்பவுமே இப்படிதான். சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கா? ஓகேயா? ஓகே. மேபி என்னுடைய ஃபீட்பேக் பேடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே தான். அந்த வாய்ஸ் எப்படி கேட்குறதுன்னு தெரில. அப்போ இயேசு எப்போவுமே ஜெபிக்கிற வேளை என்ன ஆவார்? மறுரூபம் ஆவார். ஆனால் இந்த தடவை அவர் என்ன பண்ணாருன்னா, நாம் ஜெபிக்கும் போது என்ன நடக்குன்னு என்ன பண்ணுவோம்? இவங்களுக்கு ஒன்று, இந்த 3 பேருக்கு காமிச்சு கொடுப்போம்.
அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. யாருடைய முகம்? இயேசு. ஆவியில ஜெபிக்கும் போது இயேசுவோடைய முகம் மோசையோடைய முகம் மட்டும்தான் அப்படி ஆகுமா? அல்லாட்டி பரிசுத்த ஆவியானவரை பெற்ற எல்லாருடைய முகமும் அப்படி மறுரூபமாக முடியுமா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். ஆவியின் மண்டலத்துல இயேசு ஆவிக்குள் ஆகிற நேரம் சியோன் பட்டணத்தார் அங்க யார் இருக்கிறாங்க? எலியாவுடைய ஆவி, மோசேயோடைய ஆவி, இவங்களோடு எல்லாம். ஏன்னா நம்ம ஆவியின் உலகத்துல இருக்க, மாமிசத்துல தான் இருக்கிறோம். ஆவியின் உலகத்துல என்ன பண்ண முடியும்? சகலத்தையும் அறிய முடியும். ஜப வேளங்கள், ஜப ஆழங்களுக்குள்ள போற நேரம் எல்லாவற்றையும் அறிய முடியும். நம் வாழ்வை பற்றி மட்டுமல்ல, நம்ம பிரச்சனைகளை மட்டுமல்ல, பலருடைய பிரச்சனைகளை என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் தேவன் வெளிப்படுத்துவார். பாருங்க, இயேசு யாருக்கிட்ட பேசுறாரு? நீங்க இயேசுன்னா பெரிய கடவுள், அவர் மனுஷனா தான் வாழ்றாரு. அவர் காமிச்சு கொடுக்கிறார், வாங்க நான் ஜபம் பண்ற நேரம் யாரு கூட எல்லாம் என்ன பண்றேன்? தொடர்பு கொள்றேன். பாருங்க, ஆவிக்குரிய உன்னதங்கள் ரகசியங்களை பேசுறாரு. இனி நடக்க வேண்டிய காரியங்களை இயேசுக்கு எப்படி தெரியும் என்ன பண்ணணும்? அவர் ஜப வேளையில் அவர் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்வதை தான் என்ன பண்றாரு? அவர் செயல்படுத்துறாரு. மோசையும் எலியாவோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. பேதுரு எல்லாத்தையும் மறந்து விட்டார் ஜப வேளையில். இன்னும் அவர் ஜெபிக்க தொடங்கல. இயேசு ஜெபிக்கிறத பார்த்த உடனே, என்ன ஆகிறத பார்த்த உடனே அவர் என்ன ஆகிறாரு? அவர் உலகத்தை, அவர் பிசினஸ் மறந்தாச்சு, அவர் வீட மறந்தாச்சு, மனைவி பிள்ளைகளை மறந்தாச்சு, எல்லாம் மறந்தாச்சு. இப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், உமக்கு ஒரு வீடு, மோசேக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு வீடு, எலியாவுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கும் ஒரு வீடை இங்கே போட்டுரும். இவங்களை யாரையும் எங்க அனுப்பண்டா, இவங்க எங்க இருக்கட்டும், இங்கே ஒரு அவங்களுக்கு ஒரு வீடை கட்டுவோம். உங்க கூட நாங்களும் செட்டில் ஆயிடுறோம். எங்களையும் உள்ள ஒரு 3 பேர் இருக்கிறோம். இந்த 3ல ஒரு வீட்டுல எங்களையும் சேர்த்துடுங்க வேலைக்காரங்களா. 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Praise the Lord. இவருக்கு செவி கொடுங்கள். போதும். ஜப வாழ்வு அது ஆழமா போக 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 அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பாஸ்டர் கிறிஸ் கழிந்த நாட்கள் இந்த ஹோலி லேண்ட் டூர், ஹோலி லேண்ட் இதுல ஒரு மெசேஜ் சொன்னாரு. ஜப வேளையில் ஒரு சில காரியங்கள் நடக்கும். என் ஆவிக்குள்ள இருக்கிறது என் சரீரத்தில் வெளிப்படும். அவருடைய சரீரம், ஏன் அவர் உடம்புக்கு நோய் வரல, ஏன் அவர் வயசாகல, அவர் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இருக்கார். ஆவியானவர் அவருடைய சரீரத்துல என்ன ஆகிறாரு? செயல்படுறாரு. அது சரி. அவர் சொல்றாரு, ஒரு சில இதெல்லாம் என்னால ஆவியானவர் என்ன அனுமதிக்கவில்லை. என்கிட்ட என்ன நடக்கும், ஜப வேளையில நடக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு பேசுறதுக்கு இன்னும் ஆவியானவர். அதே போல ஒரு சில வேளை பிறர் பிரவேசிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த ரங்கத்தில் அவர் ஜெபிக்கும் போது அவரோட நடக்கிற காரியங்கள், அவர் மட்டும் இல்ல, ஊழியத்தில் உள்ள புரியுதல, அவங்க எல்லாமே இந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க, வேற லெவல்ல இருக்கிறவங்க. எவ்வளவு நிஸ்சாரமா சில காரியங்களை என்ன பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. ஏன்? அவங்க அந்த ரங்கத்துல ரெடியா இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ரங்க ஜப வாழ்வு என்னவா இருக்கு? வல்லமையா இருக்கு.
பாஸ்டர் கிறிஸ் அன்னைக்கு சொல்றாரு, நான் ஹீலிங் ஸ்கூல்ல வந்து யாருக்காகவும் ஜெபிக்க மாட்டேன், ஹீலிங்கை செயல்படுத்துவேன். ஹீலிங் ஏஞ்சல்ஸ் என் கூட வருவாங்க. மீன்ஸ் ஆல்ரெடி ரெடி ஆக வேண்டியது எங்க? ஹோம் ஒர்க்கை சரியா செய்தா கிளாஸ் ஒர்க்கை சரியா செய்யலாம். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம் சரீரத்துக்கும் நம் ஆவிக்கும் இடையில் இருக்கிறது என்ன? ஆவிக்கும் சரீரத்துக்கும் இடையில இருக்கிறது என்ன? இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, ஆத்மா. வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்ல எனக்கு தெரியல, ஏதாவது உள்ள வேக்யூம் மாதிரி இன்னொரு ஏதாவது இருக்கா? ஆவி ஆத்மா சரீரம் தான் உண்டு. ஆவிக்கும் சரீரத்துக்கும் இடையில இருப்பது என்ன? ஆத்மான்னு சொல்றது மைண்ட். ரோமர் 12 உன் மனது, உன் மைண்ட் ரினியூ ஆகிறதுனால, புதிதாகிறதுனால நீங்க என்ன ஆகுறீங்க? உங்க மறுரூபம் வெளியே தெரிகிறது. உங்க ஆவிக்குள் நடக்கிற தெய்வீகம் உங்க ஆன்மா வழியா தான் எங்க வரணும்? நம்ம சரீரத்துல வெளிப்படுறதுக்கு இடையில, நம்ம சரீரத்துக்கும் ஆவிக்கும் இடையில இருக்கிறது என்னதான்? நம்ம மைண்ட், நம்ம ஆன்மா தான். அப்ப வசனம் என்ன சொல்லுது? உங்க மனசு புதிதாகிறதுனால நீங்க என்ன ஆகுறீங்க? எதை தான் புதுசாக்கணும்? நான் ஆரம்பத்திலே என்ன சொன்ன, நம்மளுடைய பிரச்சனைகள் எங்க இருக்கு? அதிகமா மேக்சிமம் ஒரு இயேசு சொல்ல பாருங்க, சிறு பிள்ளைகளை போல இருங்க. இந்த சிறு பிள்ளைகளை பார்த்தீங்களா? எப்பவுமே என்னவா இருப்பாங்க? எப்பவுமே என்ன, காரணம் இல்லாம சிரிப்பாங்க. இங்க பெரியவங்க காரணம் இல்லாம சிரிச்சாங்கன்னா உடனே எங்க கொண்டு போவாங்க? இங்க சில 2-3 முக்கியமான இடங்களை வச்சிருப்பாங்க. உடனே சிரிச்சாச்சு. ஹல்லேலூயா. சிரிச்சாலும் இயேசு என்ன சொல்ல, சிறு பிள்ளைகளோ போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யம் இந்த சிறு பிள்ளைகளுக்கு உள்ளது. அதிகமா நம்ம நிறைய கற்பனை எங்க வச்சிருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையை பற்றி நம்மளே நிறைய, நம்ம பிரச்சனை அப்படி இப்படி நம்ம சுற்றி, நம்மளுடைய அனுபவங்கள், நமக்கு சொல்லி தந்தவங்கள, முன்னோருடைய பல அனுபவங்களை வச்சே நம்ம என்ன பண்றோம்? நம்ம வேகமா போறேன். நான் அதிகமாய் பாருங்க, ஜெப வாழ்வு நீங்க வாஞ்சி, கர்த்தர் ஆவியானவர் எல்லாருக்கும் இலவசமா அவ்வளவு ஃப்ரீயா கொடுக்கிறார். பெரிய கிஃப்டே நம்ம இந்த பூமியில இருக்கிற, மாமிசத்துல இருக்கிற நமக்கு இருக்கிற பெரிய பொக்கிஷமே என்னதான்? ஆவியானவர். ஒரு வசனம் இருக்கு, நம்ம அதுல எல்லாமே இருக்கு. ரோமர் 8. அவருடைய பரிசுத்த ஆவியை இலவசமா நமக்கு தந்திருக்கிறார். லூக்கா 11:13. பொல்லாதவர்கள் நீங்கள். அதுக்கு முந்தின இதை வாசிங்களேன். முந்தின 9 வாசிங்களேன். லூக்கா 11:9.
மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், நீங்க எதை வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஓகே. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். முதல்ல கேட்கணும், முதல்ல கேட்கணும். கேட்டு பதில் வரலையா, அடுத்தது என்ன பண்ணணும்? தேடணும். கேட்டாச்சு, காணல, கிடைக்கல, அப்போ அதை எங்கேயோ இருக்கு, என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? கேட்டாச்சு, எனக்கு காணலைன்னு அதோட விட்டுறக்கூடாது. கேட்டதுக்கு அப்புறமா இருக்கு. இதெல்லாம் ஒரு ஜபத்தின் முறை. கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? தேடணும். தேடணும், ஜபத்துல தேடணும். தேடியும் தேடுங்கள், உங்களுக்கு கண்டடைவீர்கள். கண்டடைவீர்கள். சப்போஸ் கண்டடையலைன்னா, தேடினதுக்கு அப்புறம் கண்டடையலைன்னா தட்டுங்கள். வாசிங்க வசனத்தை வாசிக்கிறது போல வசனம். உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள். மூன்றாவது என்ன பண்ணுங்க? தட்டுங்கள், திறக்கப்படும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள், கேட்டீங்களா? சத்தம் கேட்கலையா? தேடுங்க. தேடியும் தூங்கிட்டு இருக்கிறவங்க கண்ணை துறைங்க, லேசா தட்டுங்க. தேடியும் கிடைக்கலையா, என்ன பண்ணுங்க? தட்டுங்கள். பலவந்தம் பண்ணுங்க, தட்டுங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். எவனும், யாரு? எவனும். பாவம் செய்தவன், பாவம் செய்யாதவன், நீதிமான் ஏதாவது போட்டிருக்கா? என்ன சொல்றாரு? எவனும். கேட்கிறவன் எவனும். தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? இந்த தகப்ப மாதிரி யாராவது இருக்கிறீங்களா? மகன் கேட்கிறார், நீங்க எவ்வளவு தடவை எனக்கு கல்லு தந்தீங்கன்னு. எவ்வளவு தடவை கல்லு தந்திருக்காரு? நீ இந்த கல்லு அப்பமா மாத்தி சாப்பிட்டாரு. ஓகே. மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் பொல்லாதவாகிய நீங்கள் பொல்லாத நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எப்பமாவது தேளை கொடுத்திருக்கிறீர்களா? தேளை கொடுக்காத உங்களே தேவன் என்ன சொல்றாரு? பொல்லாதவர்கள். நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்த அறிந்தவர்கள், நீங்களே எப்படிப்பட்டவர்கள்? பொல்லாதவர்கள். யாரு? முட்டையும் பிரெட்டும் கொடுத்த நீங்களே பொல்லாதவர்கள். உங்களுக்கு அது புரியல. என் தேவனை நான் அறிந்திருக்கிறேன். நான் என் விண்ணப்பத்தை யார்கிட்ட கேட்கிறேன்னு நான் அவரை நன்காய் அறிந்திருக்கிறேன். பொல்லாதவராகிய நீங்களே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியுதே. பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவரோட ஒரு பெரிய ஈவு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா எல்லாமே உங்களுடையது. அதுதான் உங்களுக்கு தெரியல. அதுதான் மேட்ரு. அதுதான் இப்படி கையை வச்சுட்டு டாக்டர் அழகா பேசுறாரு, டாக்டர் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கதை கதை நிஜமாகிறதுக்கு தான் என்ன பண்ண வேண்டும்? ஆவியானவர் தாங்க ரகசியம். அவர் வெளியில இருந்தாருன்னா என்ன பண்ணலாம்? ஆவியானவர் எங்க இருந்தா? எங்கேயோ கண்டுபிடிக்கணும். எங்க போனோம்? மலைக்கு போனோம் டாக்டர். ஆவியானவரை கண்டுபிடிக்க எங்க போனோம்? பெத்லெகேம், நாசரேத்துக்கு போனோம். புண்ணிய யாத்திரை டாக்டர். நாங்க அங்க போனாதான், அந்த கோயிலுக்கு வருஷத்து ஒருக்கா போனாதான் எங்க பாவம் எல்லாம் என்ன பண்ணோம்? அந்த நதியில உள்ள போய் முங்கி எழும்புனாதான் என்ன ஆகணும்? நாங்க மோட்சத்துக்கு போக முடியும். எங்க போனாதான்?
அந்த தேவன் இப்ப எங்க வந்துட்டாரு? தேவன் இப்ப எங்க இருக்கிறாரு? ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உங்க எல்லா பிரச்சனைக்குள்ள தீர்வு எங்க இருக்கு? உங்க எல்லா பிரச்சனைக்குள்ள தீர்வு எங்க இருக்கு? வெளியிலயா? அதான் பிரச்சனை. ஐயா, உங்களுக்கு பதில் தருகிறவரே எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறவரை வெளியே கொண்டு வாங்க, அவரை அனலாக்குங்க. Praise the Lord. முடிந்ததாம்மா? ஆமா. பிரேயரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். சரி, ஒரு சுருக்கமா சொல்றேன். மத்தேயு 6:5 எடுங்க, வேகமா முடிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேகமா. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஓகே. மனுஷர்கள் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். இப்ப நம்ம பொது ஜெபம் பண்ண போறோம், ஆல் நைட் பிரேயர் பண்ண போறோம், பொதுவா பண்ண போறோம். அப்போ இதுல எல்லாரும் ஒருத்தர் அவர் என்ன சொன்னா, அவன் காண விரும்புகிறார்கள். புரியுதா? அந்த பொதுவா நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுடைய ஏக்கம் என்ன? அவங்க ஜெபம் பண்ணுவதை எல்லாரும் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்த விரும்புறாங்க. நாங்க ஜெபிக்கிறவங்க கரெக்ட். புரியுதா? ஒரு ஜெப வாழ்வை அதை வெளியரங்கமாக்குறாங்க. எல்லாரும் பார்க்கணும், நாங்க ஜெபிக்கிறத எல்லாரும் பார்க்கணும். ஓகே, அது தவறு. அந்த எண்ணம் தவறு. அவர்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று அவங்களுக்கு அவங்க கிரியைக்குள்ள பலன் அவங்களுக்கு கிடைக்கும். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே. நீங்களோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, ரகசியம் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. உங்க தேவன் எங்க இருக்கிறாரு? அவரு நீங்க ஜெபத்தை எல்லாரும் சரி இனி நம்ம எல்லாரும் வீட்டுல போய் லாக் பண்ணிட்டு ஜெபம் பண்ண அந்த அர்த்தத்தை சொல்லல. உங்க தேவன் எங்க இருக்கிறாரு? அந்தரங்கத்துல இருக்கிறாரு. சீக்ரெட் பிளேஸ். ஆக்சுவலி இட்ஸ் a sacred, holy, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உங்க ஆவிக்குள், உங்க உள்ளான மனுஷனுக்குள் தேவன் என்னவா இருக்கிறாரு? சீக்ரெட் பிளேஸ். அந்தரங்கத்துல இருக்கிறவர். அந்தரங்கத்துல இருக்கிறவரோடு நீங்க தொடர்பு கொள்ற நேரம், இந்த ஜெபம் ஃபாஸ்டிங்ல இருக்கிற நேரம், போனை என்னவா வச்சிடணும்? வேற எதுவும் கலப்படம் ஆகக்கூடாது. ஏன்னா தேவன் அந்தரங்கத்துல இருக்கிறவர். அந்த நேரம் இந்த வெளி உலகத்தோட என்ன ஆகக்கூடாது அதிகமா. இப்ப ஒரு சிலர் உபவாசிப்பாங்க, பிரேயர் பண்ணுவாங்க, அந்நிய பாஷையிலே பிரேயர் பண்ணுவாங்க, ஆவிலே பிரேயர் பண்ணுவாங்க. பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற நேரம் அப்ப போன் வரும். போன் வந்தோன்னா சொல்லுங்க ஏதாவது புரியுதா? இல்லை நீங்க என்ன ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா? என்ன சாயந்தரம் உங்களுக்கு என்ன சாப்பிடுவீங்க? உங்க ஃபாஸ்டிங் உங்க ஜெபத்துக்கு என்ன கொடுங்க? ஒரு அந்தரங்கத்துல இருக்கிறவர். வேற எதையும் உள்ள போட்டு என்ன பண்ணாதுங்க? கலப்படம். புரியுதா? வேற அதுக்குன்னு நான் வெளி உலகத்துக்கு நான் என்ன அதல்ல. நீங்க தேவனோடு உறவாடும் போது சீக்ரெட் பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்துல, வேற வெளி காரியங்களுக்கு அங்க என்ன கிடையாது, உள்ள அலோவ் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு டைமை செட் பண்ணுங்க. அந்த நேரம் நீங்க சொல்லிடணும். உங்க ஃபோன் சைலண்ட் மோட், கூட இருக்கிறவங்க வேற ஏதாவது வந்தால் ஃபோன் ஏதாவது நீங்க அங்க ஏதாவது வந்தால் ரிசீவ் பண்ணிக்க. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஹல்லேலூயா.
உங்க ஜெப வேலைக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க. இல்ல நான் வேலையும் செய்வேன், அந்த வேலையும் என் மைண்ட் அங்கேயும் இருக்கும், என் இருதயம் இங்க இருக்கும்னு அப்படி அல்ல. அந்தரங்கத்தில் இருக்கிற உங்க பிதாவை, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹalleluya. அந்தரங்கத்துல இருக்கிற வேலை வெளியரங்கத்தை உள்ள கொண்டு வரக்கூடாது. அந்தரங்கத்துல இருக்கிற தேவனோடு நீ சரியாய் உறவாடும் போது தேவன் வெளிப்படையாய் உன்னை என்ன பண்ணுவாரு? பதிலளிப்பார். ஸோ இந்த ஜெபம் ஃபாஸ்டிங்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இஸ் சேக்ரெட். சேக்ரெட்னா இஸ் சீக்ரெட். சேக்ரெட் பரிசுத்தம். நீங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல எல்லாம் போற நேரம் பிரதான ஆசாரியம் மட்டும்தான் உள்ள போக முடியும், பலியோட தான் போக முடியும், ரத்தத்தை சுமந்துட்டு போவார். அவ்வளோ பரிசுத்தமானது. புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்க ஜெப வேலைய ஏதோ நிசாரமா ஆமா ஃபாஸ்டிங் பண்ண சொல்லிட்டாங்க, நம்ம ஏதோ சாப்பிடாததுனால, வெறும் சாப்பாடு அல்லங்க, வெறும் உணவு அல்ல, பல காரியங்கள், கம்யூனிகேஷன், போனு, மெசேஜ், வாட்ஸ்அப், எல்லாம் சோஷியல், எல்லாம் கட் ஆஃப். வேற எந்த தொடர்பும். ஹalleluya. உணவு மட்டும் இல்ல, வேற எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ண வேண்டியதுதான்? கட் ஆஃப் பண்ண வேண்டியது. கர்த்தருக்காக நீங்க கட் ஆஃப் பண்ண வேண்டியதான். அவர் அந்தரங்கத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறவர். ஓகே, வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இதுல அஞ்ஞானியை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். புரியுதா? வீணா ரிப்பீட். லைக் காடுக்கு, லைக் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் எடுங்க. அதுல 3 நாள்ல வரும், ஆனா 1லேருந்தே வாசிங்களேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆக்சுவலி இந்த பகுதி நம்மளுடைய ஜெபம் அதிகமாய் யாரை குறித்து இருக்கு? நீங்க இச்சித்தும் நீங்க விண்ணப்பம் பண்றது எல்லாமே எதுவா இருக்கு? உங்க சுயத்துக்காகவே இருக்கு. இதனாலே தேவன் என்ன பண்ண முடியல? உங்களுக்கு பதில் அளிக்க முடியல. நம்ம இப்ப மத்தேயு 6ல வாசித்த அதே பகுதியை பரமண்டல ஜெபம் வரும். கொஞ்சம் தொடர்ந்து வாசிங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அவர்களைப் போல ஜெபிக்காதுங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு ஆல்ரெடி தெரியும். பிதாவானவருக்கு நீங்க ஜெபத்துக்கு போறது, அவர் எதுக்கு ஜெபத்துக்கு உங்களை கூப்பிடுறாரு? நீங்க வந்து உங்க ஷாப்பிங் லிஸ்ட், எனக்கு இது தேவை, இது தேவை, இது தேவை. ஐயா, அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகள் நீங்க கேட்கறதுக்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். நம்ம தேவைகளை அவர் ஆல்ரெடி அறிந்திருக்கிறார். அவர் என்ன, நீ உன் சுயத்துக்காக கேட்காத, உனக்காகவே மட்டும் விண்ணப்பம் பண்ணாத. புரியுதா உங்களுக்கு? அவர் முன்கூட்டியே நம்மளுடைய எல்லாமே அறிந்திருக்கிறார். ஆனா நீ அஞ்ஞானியை போல வீணா என்ன கேட்டுட்டு இருக்கிறிய? எனக்கு இது வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும். இதெல்லாம் உனக்கு தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். தொடர்ந்து வாங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது விதம். ஒரு சில சபைகள்ல இன்னும் பரமண்டல ஜெபத்தை என்ன சொல்றாங்க? இன்னும் அந்த ஜெபத்தை என்ன பண்றாங்க? ஒரு பாரம்பரியமா இயேசு சொன்ன ஜெபம் சொல்லணும்,
பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவர் அப்படி சொல்லலைங்க. விதம், இந்த விதமாய், pray in this manner மீன்ஸ் இந்த வழியாய், இந்த முறையாய், இந்த ஒரு ரகசியத்தை காமிச்சு தர்றாரு. எப்படி நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா சீஷர்கள் கேட்கறாங்க, எப்படி ஜெபிக்க கற்றுத்தாருங்க. யோவானுடைய சீஷர்கள் ஜெபிக்கிறாங்க, அவர் கற்றுக் கொடுத்துறாரு. எங்களுக்கு நீங்க கற்றுத்தாருங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது சீஷர்கள் சொல்றாங்க இயேசுட்ட, நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு எப்பவுமே என்ன கிடைக்குது? பதில் கிடைக்குது. எங்களுக்கு சொல்லித்தாங்க. அப்ப இயேசு இந்த முறை, pray in this manner, இந்த ஜெபத்தை பண்ணுங்கன்னு சொல்லல, இந்த வழியாய் ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய பரமண்டல அவர் ஃபாதர். எப்படி? மை ஃபாதரா அவர் ஃபாதரா? மை ஃபாதர். நான் ஆக்சுவலி எனக்கு ஒருத்தங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ப்ரேயர். எப்படி சொல்லுவாங்கன்னா, என் பிதாவே. எப்படி? என் எப்போ பண்ணாலும் அவங்க அட்ரஸ் பண்றது, அவங்க என் தகப்பனே, என் அப்பா, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா அவங்க உரிமையா சொல்றாங்க, என் தேவனே. எனக்கு அவங்க ப்ரேயர் பண்ற நேரம் அதை ஃபாலோ பண்ண எனக்கு அது பிடிக்கும். என் தேவனே, என் கர்த்தர், என். அப்ப அவங்க தேவனை என்ன பண்ணிட்டாங்க? பர்சனலைஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? தேவனை என்ன பண்ணிட்டாங்க? தேவனே என்ன, என் தேவனே, அப்படி அதை என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சொந்தம் கொண்டாடுறாங்க. பட் அதுக்கு மேல இயேசு இன்னொரு கட்டுத்தாரார். என்ன? அவர் ஃபாதர். அவர் என்ன சொல்றது? என்ன? என் தேவைகள் மட்டும் அல்ல, அதுல என் தேவைகள் மட்டும் வராது, பலருடைய தேவைகள் உட்படும். அவர் ஃபாதர். ஹல்லேலூயா. இதை நான் ரொம்ப ஆழமா இன்னைக்கு போக முடியாது. எங்கள் பிதாவே, என் பிதாவே அல்ல, எங்கள் பிதாவே. சோ இதுல ஒரு தனிப்பட்ட நம்மளுடைய செல்ஃபிஷ், ஒரு சுயநலம் அல்ல நம்ம அதுல கூடுறது, ஒரு பொதுநலம். எங்கள் பிதாவே, அவர் ஃபாதர், அவர் எங்கள் பிதாவே. முதல்ல என்ன கேட்கிறார்? அவர் ஃபாதர், எங்கள் பிதாவே. சி, நம்ம முதல்ல ஜெபத்துக்கு அதிகமா போற நேரம் ஒரு என்ன வச்சிருப்போம்? பல ஜெப விண்ணப்பங்கள் வச்சிருப்போம், பல ஜெப கோரிக்கைகளை வச்சிருப்போம், லிஸ்ட். அது இது இதுக்காக ஜெபிக்கணும், இதற்காக ஜெபிக்கணும், பல தேவைகள் இருக்கும். சரிதானே? இங்க யாராவது ஜெப தேவைகள் இல்லாம இருக்கிறீங்களா? ஜெப ரிக்வெஸ்ட் இல்லாம இருக்கிறீங்களா யாராவது? ஆனா அவர் முதல்ல என்ன சொல்றாரு? எங்கள் பிதாவே. முதல்ல யார்? பிதா. அது என்ன? பிதாவுன்னு சொல்றது என்ன? பிதா என்ன சொல்றது என்ன? தகப்பன் என்ன? ஒரு குடும்பத்துக்கு என்ன? அவரு போஷிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஒரு கூடாரம் போல ஒரு கூடாரம், ஒரு மறைவு, பாதுகாக்கிறவர். நரிஷ். தகப்பன் என்ன பண்றாரு? பிள்ளைகளுக்கு போஷிக்கிறவர். புரிஞ்சிடுங்க. பிதாவே. முதல்ல நீங்க ஜெபத்துக்குள் பிரவேசிக்கிற நேரம் உங்க மைண்ட்ல எது எண்ணம், என்ன எண்ணம் இல்ல, உங்க தேவை மனப்பான்மை அல்ல. அதிகமா கிறிஸ்தவர்கள் ஜெபத்துல போறதே என்ன? ஐயா, எனக்கு உலகத்துல எந்த தேவையும் இல்ல. ஒரு பரிசுத்தவான் ஒண்ணு சொன்னாரு. ஆபிரகாம பாருங்க, 25 வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகியும் வாழ்க்கை மாறல. கண்ணை சொரிஞ்சிருக்கு. பிள்ளை அழகா தான் இருக்கும். பிள்ளைகளை போல பேசிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகள் பாஷையில. அங்க வீட்டிலேயோ யாரும் காண விடல. பிள்ளைகளை இருக்க வேண்டிய இடத்துல என்ன பாருங்க,
என்ன விளையாட்டு? எவ்வளவு முக்கியமான காரியம். ஒரு பரிசுத்தவான் ஒருக்கா சொன்னார், ஆபிரகாம் பாருங்க, தேவன் என்ன சொன்னார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு, தேவன் வித்தியாசமா தான் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வெளியே வான்னு சொல்லுவார். வேற ஒண்ணு, நான் உனக்கு பிள்ளைய தர போறேன்னு சொல்ல மாட்டார். புரிஞ்சுதா? ஏதாவது ஒன்னும் புரியல இல்ல? ஐயா, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பொக்கிஷமா இருந்தாலும் அதை இழக்கிறதுக்கு என்னவா இருக்கணும்? தேவனை விட எதுவும் பெருசு. ஆபிரகாமுக்கு பொக்கிஷம், விலை மதி, அவனுடைய ஒரே பெருமையான சொத்து, அவர் இவ்வளவு ஆவலாக்கு அவருக்கு கிடைச்ச பொக்கிஷம் என்னதான்? ஈசாக்கு. தேவன் எதை தான் கேட்கிறாரு? அந்த பொக்கிஷத்தை நீ என்ன பண்ணு, பலி பலி இடுன்னு தான் கேட்கிறாரு. அவர் பலி இட்டார். உங்க இருதயம் இப்படி மாறாம நீங்க என்ன ஜப மெத்தட் போய் ஸ்தோத்திரம் 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 சொல்றார், ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார். நீ எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாலும் இருதயத்துல எவ்வளவு பெரிய பெரிய என்ன இருக்கு, என்னை விட காடுக்கு தெரியும் இருதயத்துல என்ன பெருசா இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதை நீங்களே செக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்கன்னா, நான் என்னுடைய பிள்ளைகளை எங்க கொடுத்துருக்கிறேன்? கர்த்தருடைய கையில. சாத்தான் என்ன தொடவே முடியாது. அதை வச்சு என்ன பண்ண முடியாது? என்னுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்க. ஏதாவது புரியுதா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஊழியத்துல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது புரிச்சுதா? ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், ஒரு கண்காணி அவனை எப்படி சோதிக்கணும், அவனுடைய பலவீனமான பாயிண்ட் என்ன பண்ணுவான், சோதிச்சு இங்க பலவீனம் உனக்குள்ளது என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என் இருதயத்துல கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறார். புரிந்தவங்களுக்கு அது புரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல எதுதாங்க முக்கியம்? இதன் பிதாவே, உறவு தான் முக்கியம். உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கொடுங்க, உங்க தேவைகளுக்கு உங்க ஜப ரிக்வெஸ்ட் கொடுங்க. புரிஞ்சுதா? நீங்க உங்க நேரத்தை, உங்க ஜப வேலையை அதிகமாய் பிதாவோடு, அந்த உறவோடு, அந்த உறவாடுகிற ஆவியானவரோடு நீங்க உறவாடும் போது உங்க உறவு என்ன ஆகும்? பலப்படும். புரியுதா? உங்க உள்ளான மனுஷன் என்ன ஆவான்? பலனடைவான். தொடர்ந்து வேகமாய். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதுக்கப்புறம் தான் பரலோகம். பாருங்க, நம்ம தொடர்பு கொள்றது ராஜ்யம், பரலோகம். பரலோகத்துல இருக்கிற ஒரு பவர், ஒரு ராஜ்யத்தை நம்ம எங்க கொண்டு வர்றோம்? இதுதாங்க வழி. இப்போ தேவன் சொல்றாரு, நீ ஜெபிக்கும் போது இயேசு சொல்றாரு, உன் மலை இருக்கா, உன் மலையை பார்த்து, உன் மலை ரொம்ப பெருசுதான், மலையை பார்த்து எப்படி. இன்னைக்கு பலருக்கு அவங்களுடைய பிரச்சனை எப்படி இருக்கு? பிரச்சனை எப்படி இருக்கு? மலை போல பெருசா இருக்கு. நீங்க தேவனோடு உறவாடும் போது, அதிகமாய் உங்க நேரத்தை தேவனோடு நீங்க செலவு பண்ணும் போது, உங்க மலை குன்று போல இருக்கும். குன்றுன்னா என்ன ஆங்கிலத்துல? ஹில். ஹில்லுக்கு என்ன சொல்லும்? ஹில். மலைன்னா மவுண்டன். ஹில்லுக்கு என்ன சொல்லும்? தமிழ்ல வார்த்தை கிடையாதா? குன்று தானே. எனக்கு வந்தது இங்க உள்ள யாருக்கும் தெரியல. ஏதாவது இது என்ன மலையாள மீடியமா? எந்த பொண்ணு கர்த்தாவே, நானும் அப்படிதான் குன்றுன்னு தான் எனக்கு வந்துச்சு. அவன் அப்படி குன்றுன்னு நீ சொல்லு. உன் மலையை நீ மலையை சொல்லாத, மலையை பார்த்து என்ன சொல்லு? எக்கில். என்ன? குன்று. நீங்க தேவனோடு, பிதாவானவரோடு அதிகமாய் உறவாடும் போது உங்க மலை போல பிரச்சனை எல்லாம் எப்படிதான் தோணும்? குன்று எப்படி தோணும்?
குன்று போல இருக்கிற பிரச்சனை எப்படி தோணும்? ஒரு ஜெபமே தேவையில்லைங்க. நீங்க இப்படி திரும்பி பார்க்கிறதுக்கு முன்னாடி அது என்ன ஆகும்? உங்களுக்குள்ள இருக்கிற பிதாவானவர், ஆவியானவர் அங்க என்ன ஆயிட்டாரு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப ஒரு ஜெபம் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நம்ம அதிகமா ஜெபத்துல நம்ம சூழ்நிலைக்கும் நம்ம பிரச்சனைக்கும் என்ன கொடுத்துட்டு இருப்போம்? அதிகமா நேரத்தை கொடுப்போம், அதிகமா முக்கியத்துவம் கொடுப்போம். நீங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, பேதுரு இயேசுவை சீஷர்கள் அவங்களுடைய படகுலே, அன்னைக்கு இயேசு இருந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் அவங்க கூட இல்ல. படகுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரு பிரதர்? இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கடைசியில் இருக்கிற பிரதர், இயேசு சீஷர்களோ கூட போட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எந்த நித்திரை? அயர்ந்த நித்திரை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களோட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் ஆனா தூங்குறவர் இல்ல, அவர் உறங்குவதும் இல்லை. ஆனா நம்ம எப்படின்னா, நீங்க தூங்குங்க ஆவியானவரே, நீங்க எங்க பிரச்சனை எனக்கு தெரியும், உமக்கு என்ன தெரியும்? எங்க தாத்தா காலத்தில் உள்ள பிரச்சனை, எங்க பிரச்சனை நாங்க எப்படி பண்ணோம்? நாங்க எப்படி பண்ணோம்? எங்க பிரச்சனை நாங்க எப்படி பண்ணோம்? ஆவியானவரே நீங்க. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில ஆவியானவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாரு? தூங்கலங்க, ஏங்கிட்டு இருக்கிறாரு. இவன் எப்போ எனக்கு இடம் கொடுப்பான், இவன் எப்போ என் கொடுப்பான், இவன் எங்கேயோ அவன் அறிவு பிரகாரமா என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜபம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் அறிவுல என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜபம் தான் பண்ணும். இன்னைக்கு நான் 3 மணி நேரம் ஜபம் பண்ணாங்க, ஆனா தேவனுகிட்ட என்ன இருக்க மாட்டாங்க, தொடர்பு கொண்டிருக்க. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள், ஐயா ஆவியானவர் எல்லாருக்குள்ளாலே இருக்கிறார், தேவன் எல்லாருக்குள்ளாலே இருக்கிறார். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்களே தன்னைத்தானே இந்த பழைய வருடம் நிதானித்து பாருங்கள். நான் இன்னும் சொல்ல தேவையில்லை. நீங்க உயர வேண்டிய உயரம், எட்ட வேண்டிய சிகரங்கள், உங்க வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டிய அளவுக்கு அளவே இல்லை. நீங்க எவ்வளவு நேரம் தேவ ஆவியானவரோட, அந்த ரங்கத்துல இருக்கிற தேவனோட எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறீர்களோ, அதே படகுல இயேசு தூங்கிட்டு இருக்கிறார். இன்னொரு வேளை இயேசு தண்ணீர்ல நடந்து வர்றாரு. பேதுரு இயேசுவை பார்க்கிற நேரம் பாருங்க, கடல் கொந்தளிக்குது. ஒண்ணு இயேசு வான்னு சொல்றாரு. அவர் தண்ணீர்ல அந்த அலையில என்ன பண்றாரு? அலையும் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஏன்னா அவருடைய தேவன் என்னவா இருந்தாரு? இயேசுதான் பெருசா இருந்தாரு. ஒரு கொஞ்ச நேரம் அவருடைய பிரச்சனைக்கு அவருடைய கவனம் மனது தசை திரும்பின உடனே என்ன ஆயிட்டாரு? ஐயா இது வெறும் கதை இல்ல, நம்ம வாழ்க்கைங்க. நம்ம தான் நம்ம பிரச்சனையை என்ன பண்ணிருக்கோம்? ஊதி பெருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை. நான் இன்னும் சொல்றேன், வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேறணுமா, இன்னும் மகிமை மேல் மகிமை அடையணுமா, உங்க பிரச்சனை இன்னும் அதிகரிக்க போகிறது. ஐயா பிரச்சனை தாங்க நமக்கு என்ன உயர்வுக்குள்ள வழி. வேற எந்த வழியும் ஷார்ட்கட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. கிருபைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பிரச்சனை தான் என்ன, இந்த பிரச்சனையை விழுங்கினதுக்கு அப்புறம் தான் பக்கத்துல உள்ளவன் பாப்பான், நாங்க இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையில இருக்கு, நீ என்ன? இல்ல நான் இப்ப வேற பிரச்சனைய, பெரிய பிரச்சனைய என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு உபத்திரவம், ஆனால்
திடன் கொள். ஏது நம்ம திடன்? யாரு? இயேசு ஆனவர், தேவ ஆவியானவர், பிதாவானவர். நேரமாய் விட்டது. இன்னை பல அடுத்த பகுதிக்கு நேரே போவோம். அனௌன்ஸ்மெண்ட் பகுதியை கிளியராக நமக்கு நாளைய தினம், நாளை மறுநாள். ஸோ நமக்கு இப்போ இந்த 30ஆம் தேதி இப்போ ப்ரோக்ராம் இருக்கு. ஆனால் நம்ம பாஸ்டர் ஐயா சொன்னது 4 மணிக்கு என்ன we are having. ஸோ மேக்ஸிமம் 4 to 6 வரைக்கும் என்ன இருக்கும் நமக்கு பைபிள் டீச்சிங் அவர் நடத்துவார். ஸோ அந்த ப்ரோக்ராம் நம்மளுடைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அதை தாண்டி தான். ஓகே தானே? என்ன பேசுறீங்க? கேட்டதா? கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நமக்கு என்னைக்கு உண்டு? 30ஆம் தேதி உண்டு. பட் 4 to 6 நமக்கு என்ன உண்டு? பாஸ்டர் ஐயா பேசினாங்கல்ல, லைவா நமக்கு என்ன உண்டு? நம்ம ஃபாஸ்டிங் முடிஞ்சு பைபிள் ஸ்டடி பாஸ்டர் நம்ம பிரேயர்ல நடத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். அதே போல நாளைய தினமும், நாளைக்கு 29th, நாளைக்கும் நமக்கு 4 மணிக்கு என்ன உண்டு? நமக்கு ஃபாஸ்டிங் ஃப்ரம் 6 to 6, காலை 6 முதல் சாயந்தரம் 6 மணி வரைக்கும். நாளைக்கு 4 மணிக்கு சபையில கூடுறோம். நம்ம சபையில கூடுறோம். என்ன பாஸ்டர் ஐயா ஒரு செய்தியை நமக்கு தர விரும்புகிறார். நம்மளை ஒரு அடுத்த புது வருடத்தில் நம்மளை ஒரு அடுத்த லெவலில் நம்ம கர்த்தர் முன்குறித்ததை அவர் நம்ம வாழ்வில். ஐயா நான் திருப்பியும் சொல்கிறேன், 2026 கர்த்தர் புதுசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல. 2026 நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கர்த்தர் பார்த்தாச்சு. அதான் சொல்லேன், கர்த்தர் பின்மாரியை வர்ஷிக்க பண்ணும்போது, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற அந்த நேரத்துல நம்ம அந்த இடத்துல நிக்கணும். அந்த கர்த்தர் அந்த குறிப்பிட்ட வேளையில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட அந்த டைம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற இடம், அந்த பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்? நிக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற இடத்துல, அந்த நம்ம நிக்க வேண்டிய இடத்துல நிக்காம நம்ம இன்னொரு இடத்துல நிக்கிற நேரம் நம்ம மேல வருஷம் மழை, அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நம்மள நிறைய நேரம் சத்ரு என்ன பண்ணுவான்னா திசை திரிப்பான். நம்ம கவனம் இதுதான், நம்ம மைண்ட், நம்ம கவனம் அங்க இங்கமா நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு இருப்போம், பறக்க பார்த்துட்டு இருப்போம். கர்த்தர் தர்ற நேரம் அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்னவா இருக்க மாட்டோம். அதான் கர்த்தர் பாம்பை போல நான் விழிப்பா இருங்க. விழிப்புன்னா புரியுதா? ஏன்னா கர்த்தர் நீங்க அதை பெற்று, சத்ரு எப்பண்டா நம்ம கவனத்தை கர்த்தர் தாரத பிளஸ் பண்றத, அந்த பிளஸ்ஸிங்க நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு, புரியுதா? ஆவியானவர் நம்மள ஒரு நடத்தி கொண்டு போறது, இதை தடை பண்றதுக்கு தான் யாரு நிப்பா? சத்ருவானவன். நம்ம அவனுக்கு இடம் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ கவனமா இருங்க. இந்த ஜப நாட்கள், உபவாச நாட்களை அதை உங்க லைஃப்ல பிரயோஜனப்படுத்துங்க. 2026, 2025 இன்னும் முடியல. இன்னும் கர்த்தர் செய்ய வேண்டியது இருக்கு. இன்னும் 2025ஆம் ஆண்டுக்கு கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் இன்னும் இருக்கு. சோ ஏதோ எல்லாம் 26ஐயே பார்த்துட்டு இருக்காதுங்க. 25லயும் இன்னும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டியது, இன்னும் அவர் அழகு பார்க்க வேண்டியது இன்னும். சோ அத இல்ல, நான் 26 பார்த்துட்டு நிக்கிறேன். 25 பேக்ல இருக்கு. 25 பேக்ல இருக்கு. கர்த்தர் இங்க தந்துட்டு இருப்பாரு. இங்க 25 முடியல. நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம்? ஏதாவது புரியுதா? 25 இன்னும் முடியல. கர்த்தர் நல்லவர். சகோதரி அந்த அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வேகமா, நம்ம டைம் ஆயிட்டு, நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. நாளைக்கு இந்த நமக்கு நாளை மறுநாள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கு. பிள்ளைங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வாங்க. லீடர்ஸ், ஒரு சில லீடர்ஸ் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் குறித்து ஒரு சின்ன பிளானிங் பண்ணணும். என்ன ப்ரோக்ராம் முடிச்சுட்டு, இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு கொஞ்சம் முடிந்தவங்க வெயிட் பண்ணுங்க லீடர்ஸ். பாக்கி உள்ளவங்க பர்மிஷன் கேட்டவங்க இருக்கிறீங்க, நீங்க போகலாம். வேகமாய் முடிப்போம். நம்ம காணிக்கை செலுத்தும் போது அதுக்கடுத்து புதிதாய் வந்தவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? புதிதாய் வந்தவங்க, புதுசா இந்த சபைக்கு இன்னைக்கு வந்தவங்க, புதுசா சபைக்கு வந்தவங்க. praise the lord hallelujah, praise the lord God bless you.
கிரைஸ்ட் எம்பசி கன்னியாகுமரி சபையின் சார்பால் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த புது வருடத்தோடைய ப்ரிப்பேரிங்கில் வேகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸோ அதுக்கு முன்பாக வசனத்தின்படி உங்களை நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தில் சொல்லியிருக்கு, இயேசுவை உங்க இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் நீங்கள் அறிக்கை செய்யும் போது நீங்க என்ன ஆகுறீங்க? ரட்சிக்கப்படுவாய். அதே போல மீண்டும் சொல்லியிருக்கிறது, விசுவாசிக்க இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ண வேண்டும். வாயினால அறிக்கை பண்ணும்போது நாம் ரட்சிப்பு உறுதியாகிறது. ஸோ நீங்க தேவனை இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னு எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஆனா இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை நம்ம கண்டிப்பா நம்ம வாயினாலே நம்ம சொல்லணும். நம்ம இருதயபூர்வமா நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க தானே, இந்த ஜெபத்தை மட்டும் ஒன்று அறிக்கை செய்வோம் சேர்ந்து. பிள்ளைகளும் விசுவாசிக்கிறீங்க, அவங்க நீங்களும் சொல்லலாம், இந்த ஜெபத்தை சொல்லலாம். வேற யாராவது இருக்கிறீங்க புதுசா வந்தவங்க? இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே குமாரனா இருக்கிறார். நீங்க சொல்றீங்க தானே? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்து இப்பவும் என்றும் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் ஆத்ம இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் வாழ்வின் தேவனாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமரலாம். காட் பிளஸ் யூ. வேகமாய் அடுத்த பகுதி நேரம் காணிக்கை சேகரிக்கப்படும். அப்படியே இருந்த இடங்களிலே எழும்பி நின்று நன்றி செலுத்தும் விதமாய், தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாய் கொஞ்சம் எழும்பி நிற்கலாம். அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீர மேல 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 மேல. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீர மேல 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 மேல. ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே.
ஹalleluya praise lord நம்ம ஆஃபரிங்காக நம்ம ஜெபிப்போம் காணிக்கைக்காக ஹalleluya எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம் ஹalleluya ஹோஷாக ஹஸீத லபௌரி கலாதர ஓரி தேரே கே ஹஸீத ரபௌஷாக லகதர பௌரி கலாதர ஏதா லஹஸிக ஹோ ரபௌரி ஃபஹஸிக தரபௌரி கலாதர அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா படுத்திருக்க ஒவ்வொரு காணிக்கைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்து உம்முடைய பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவங்களை பெருக்கத்துக்கு நேராய் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா அவங்களுடைய களஞ்சியத்தை என் தேவன் நிரப்ப செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா ஹalleluya பலுகி பெருகும்படி என் தேவன் நீர் பெரிய காரியங்களை அவங்களோட ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் அவங்களோட பிசினஸ்ல வேலைகள்ல எல்லா இடங்களிலும் என் தேவன் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறீங்களே ராஜா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறேன் ராஜா நன்றி அப்பா எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் அறிவிப்பு பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்மளோட ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து 29 30 31 3 நாட்கள் நடைபெறும் அது வந்து டைமிங் வந்து 6 மணியில் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை ஃபாஸ்டிங் வந்து நடைபெறும் அடுத்ததா வந்து வெனஸ்டே சர்வீஸ் வந்து 8 அணில வச்சு நடைபெறும் அது வந்து டைம் வந்து 6 to 7 வந்து நடைபெறும் சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நியூ இயர் சர்வீஸ் வந்து 31st நடைபெறும் டிசம்பர் 31st டைமிங் வந்து உங்களுக்கு குரூப்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் தேங்க்யூ எல்லாரும் வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆவியில வந்து நன்றி சொல்லி நம்ம ஜெபம் செய்யலாமா எல்லாரும் கண்களை மூடி நன்றி செலுத்துவோம் கடைசி நம்ம சண்டேக்குள்ள வந்திருக்கிறோம் எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோமா ஓ ரீகா ஹஸலோ ஷதர பௌரிகா லாதரா ஏகா ஹஸி தே ரேலே தே ரே பௌரகா லாதரா ஓ ரீஷாலா ஹஸிகா தே ரே பௌரிகா லாதரா ஓ ரீ தேலே பௌரகா எல்லாரும் கண்களை மூடி ஆமென் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நம்ம கர்த்தருக்கு அவன் உங்களுடைய தேவன் உங்க ஒவ்வொருத்தருடைய தேவனுக்குள்ள அவன் நன்றி செலுத்துங்க ஓ ஷஹஸி பௌரிகலாதர ஓ ரீகே ஹஸீதலோ ரபௌரிகல ஆவியில ஜெபிக்க முடிந்தவர்கள் ஜெபிக்கலாம் ஓ ஓரிகா ஹஸால பௌரிகா வாய்களை திறந்து மகிமையை அவரை மகிமைப்படுத்துங்க ஓ ரீகே ஹஸோலோ ஷோட பௌரி உங்க ஒவ்வொருத்தருடைய தேவனை மகிமைப்படுத்துங்க ஓ ரீகா ஹஸால தேரே ஹஷால தேர பௌரிகலாதர ஏய் தேரே லே தேரே பௌரகல கஹஸைதர பௌரிகலாதர ஏய் ஷாகாதர லேதே பௌரிகலாதர ஏய் சீதேல பௌரிகலாதர ஓ ரீஃபா ஹஷாகலகதர பௌரிகலாதர ஓ ரீபோ லோஷதர பௌரிகலாதர பௌரிகலாதர ஏய் சிலதர ஓ ஷாந்தர ஏகலஹ சீகதேரே லேதர பௌரிகலாதர ஓ ரீஃபா ஹஷாகஹஸி பௌரிகலாதர அப்பா உமக்கு நன்றி அப்பா ஹalleluya கிருபையான இந்த இயர்க்காக நாங்க நன்றி செலுத்துகிறேன் ராஜா நிறைவின் ஆண்டை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா எல்லாரோட லைஃப்லயும் நினைப்பதுக்கு மேலாய் நீர் செய்து முடித்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறேன் ராஜா மகிமையாய் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதித்தீங்க ஆமென் ஒவ்வொருத்தரையும் நீங்க நடத்துனீங்க உம்முடைய கிருபை பெரிதா இருக்கிறதுக்காண்டி நன்றி அப்பா ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் மகிமையாய் தயவாய் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களே ராஜா உமக்கு நன்றி அப்பா நாங்க நினைப்பதுக்கு மேலான காரியங்களை என் கர்த்தர் உம்முடைய வார்த்தையின் மூலமா செய்து கொண்டு இருக்கிறீரே உமக்கு நன்றி இயேசுவே நன்றி அப்பா ஓ ரீஃபா ஹஷாலா ஹஸிகா பௌரிகலாத ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் ஒரு பெருக்கத்தின் தேவனா இருந்து நீங்க செயல்படுகிறதுக்காண்டி நன்றி அப்பா சுகத்தின் தேவனா இருக்கீங்க ராஜா பலத்தின் தேவனா இருக்கிறீங்க ராஜா எங்க பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கிறீங்களே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே ஹalleluya ஓ ரீகா ஹஸலோ ஷர பௌரிகலாத என் தேவன் நீங்க பெரிய காரியங்களை செய்து விட்டீங்களே ராஜா ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் மகிமையானதை வெளிச்சமானதை செய்ததுக்காண்டி நன்றி அப்பா ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல இருக்கிற இருளான எல்லா வித காரியத்தையும் மாற்றி வெளிச்சத்தை கொடுத்ததுக்காண்டி நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் அவங்க மைண்டை உங்களுடைய வார்த்தையினால சுத்திகரித்தீரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறேன் ராஜா நன்றி அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த இருளின் ஆதிக்கத்தை மாற்றி என் தேவன் வெளிச்சத்தை கொடுத்ததுக்காண்டி நன்றி அப்பா ஓ ரீகா ஹஷால பௌரிகலாதர ஏ சீல தொரபௌரிகலாதர எல்லாரோட களஞ்சியங்களும் நிரப்பினதுக்காண்டி நன்றி அப்பா நியூவான ஸ்டார்ட்டை புதிய துவக்கத்தை கொடுத்ததுக்காண்டி நன்றி அப்பா எல்லா வித பழைய வகையான தேவையற்ற காரியத்தை நீர் ஒழித்து விட்டதுக்காண்டி நன்றி செலுத்துகிறேன் ராஜா ஓ ரீகா ஹஸல பௌரிகல உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் வெளிச்சமா இருக்கிறதுக்காண்டி நன்றி செலுத்துகிறேன் ராஜா நன்றி அப்பா பெரிய காரியங்களை செய்து விட்டதுக்காண்டி நன்றி அப்பா ஆமென் ஆண்டவரே என் தேவன் பெரிய காரியங்களை செய்து ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணதுக்காண்டி நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்
பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற கிருபையும் பரிசுத்த ஆவியானோட அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். டிக்ளரேஷன் பண்ணலாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எங்கள் வாழ்வில் செயல்படுகிறது. இந்த உலகத்தில் இருப்பவரிலும் எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென், ஆமென், ஹalleluya.